இந்து மதத்தில் மட்டும்தான் தெளிவாக சொல்லி வச்சுக்கிறான், வெற்றிடம் தான் கடவுள்னு சிவன்னு படம் போட்டு நிலா ஒரு மனுஷன் தலை தூக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஔவையார் ஆத்திச்சூடின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அப்போ வெற்றிடம் தான் ஆத்திய சூடிங்குது, வெற்றிடம் தான் நிலாவை சூடிங்குது, வெற்றிடம் தான் கடவுள்னு தெளிவாக சொல்லி வச்சுக்கிறான். சைவ சித்தாந்தத்துக்கு நீங்கள் எதிரானவங்களாம் மாறிட்டீங்க. கடவுள் எல்லாருக்குமானது தானே. தென்னாடுன்னு ஒருத்தர் சொல்கிறான், தென்னாடுடைய சிவனே அப்படின்னு சொல்கிறான். தெற்கு பக்கம் மட்டும் தான் சிவன் இருப்பாரா? மேற்கு பக்கம், வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம் இருக்க மாட்டாரா? இருப்பாரா, இருக்க மாட்டாரா? சாதாரணமாக சொல்லுங்கள். படிக்கலாம் வேணாம், புத்தகமே வேண்டியதில்லை கடவுள் புரிஞ்சுக்கிறதுக்கு. புரிந்த ஒரு மனிதன்கிட்ட போகிறதுக்கு புத்தகம் எதுக்கு? அப்போ சொன்னவன் தப்பாவா சொல்லியிருப்பான்? தெரிகிறதுக்கு நாடுகின்ற இடத்துல இருக்கிறாரு கடவுள்ன்றான். நீ தென்னாடுன்னா என்ன நினச்சிக்கிற? விரல்லையோ கண்லையோ காதுலையோ, விரல்லையோ கையிலையோ மற்ற விதத்துலையோ நீ எதையும் தெரிஞ்சுக்க முடியாது, கண்ணில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்ணை கவனி, கண்ணு மேலே கவனம் மாறுறான்றான். கவனிக்க மாட்டேன்றியே. அப்போ தென்னாடுன்னா நீ வேற இன்னும் அர்த்தம் பண்ணியே சண்டை போட்டுனுங்கிற, ஜாதி பற்றோட திரியிற. அப்போ நீங்கள் எதுவும் பொறுமையாக கழிஞ்சு எவனா விளக்கம் தானே அதை தானே பிடிச்சி வச்சுக்கிற. சொன்னவர் யாருன்னு வர பார்த்துக்கிற, இவர் அவரே சொல்லிட்டாருன்னு வர சொல்கிற. யாரோ ஒரு பேச்சாளர் சொல்லிட்டாரு, இல்லை யாரோ ஒரு மகான் சொல்லிட்டாருன்ற. சொன்னவன் யார்? அதை தென்னாடுடைய சிவனை போற்றின்னு சொன்னவன் யார்? நீங்கள் புக்கில் பச்சுங்கிற அவர் சொன்னாரா, இல்லை அதுக்கு முன்னாடி பாமர மக்கள் சொல்லியிருந்தாங்களா? இப்போ இருக்கிற வார்த்தைகள்லாம் புத்தகமாக ஆக்கப்பட்டதுனால அவர் சொன்னதா, இல்லை கிராமத்தில் பேச வழக்கா? ஆண் ஒரு குழந்தை கத்துச்சு, இம்முன்னு நிறுத்திக்கிச்சு, அம்மான்னு ஆக்கிச்சு, இன்ன வரைக்கும் அம்மா. எந்த மொழியில் போனாலும் அது அம்மம்மா, மாமு, அம்மா, மதர், மா அப்படின்ற வார்த்தையில் தான் இருக்குது. ஸோ வார்த்தை வந்த பிறகு, மொழி வந்த பிறகு தானே மொழி மொழி மனுஷன் பேசலையா என்ன? இலக்கணங்கள்லாம் வந்த பிறகு தான் நீங்கள் போய் வாழ்கிறீமா என்ன? நீங்கள் மத நூல்களுக்கு அப்புறமா தான் கடவுள் இருக்கிறாரா, இல்லை கடவுளுக்கு வந்த பிறகு மத நூல்களா?